காட்சிகளை அண்மைய தகவலாக பார்க்கின்றோம். கோவை மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குடி அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் காரில் வந்த கல்லூரி மாணவர்களுக்கிடையே வாக்குவாதம் நிகழ்ந்து வருகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக நமது கோவை செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். உங்களது விவரம் ஞானசேகரன். வணக்கம் கோபால். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வெளி மாவட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் காலை ஓடைக்குளம் பகுதியிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி 12ஆம் எண் கொண்ட அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். இந்நிலையில் அதே வழியாக கல்லூரி மாணவர்கள் 3 பேர் காரில் வந்துள்ளனர். இதையடுத்து அரசு பேருந்து மற்றும் கார் இயக்குவது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து ஜமீன் ஊத்துக்குடி பேருந்து நிலையம் அருகே கார் ஓட்டி வந்த கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்து இயக்கி வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்து அறிந்த அப்பகுதி வழியாக வந்த மற்ற அரசு பேருந்துகளும் ஆங்காங்கே சாலையில் நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் போது கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது குறித்து அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலை நேரத்தில் பொள்ளாச்சி ஆலியார் பிரதான சாலையில் அரசு பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் என பலரும் 1 மணி நேரம் மேலாக பாதிக்கப்பட்டனர். கோபால். நன்றி ஞானசேகரன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.